அதில் ஆணியே பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுலகிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். ஆணியே பிடுங்க வேணா டைலாக் வடிவேலுவாவே படத்தில் சொல்லலை, அது டேரக்டர் சித்திக் சொல்லி தான் படத்தில் வடிவேலு சொன்னார். அது வெளியே தப்பாக போயிடுச்சு. எந்த டைலாக் வேணான்றவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார். அதில் ஆணியே பிடுங்க வேணா டைலாக் வந்து சித்திக் சார் கோகுலகிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அனைவரும் தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் எழுத விட சொல்ல விட மாட்டேன். நானே ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வாரு. நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டு டேரக்டர், என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த டைலாக் வச்சார். ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆரோட சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக்கு தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்கனோட ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுலகிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எழுதி சொல்லிவிடுவார்.